வணக்கங்க சார். என் பேர் ஜெகநாதனுங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் சார். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு, டைரக்டரு, ரிஜிஸ்டர், அப்புறம் ப்ரொஃபஸருங்க, பெரிய பெரிய இன்சார்ஜ் இருக்கிற ஆஃபீஸர்ஸு, அனைத்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அனைத்து ஆஃபீஸர்களுக்கும் நான் பணிவோட வணக்கத்தோடு இந்த ஒரு வீடியோ போடுறேங்க. என்னன்னுங்க, நான் ஃபாரஸ்ட்டுக்கு இந்தியன் ஃபாரஸ்ட்டில் சர்வீஸ் முடித்து ரிட்டையர்ட் ஆகிட்டேங்க சார். முத்துமாரியம்மன் கோயில் கட்டியிருக்கேனுங்க. அங்கே ஃபாரஸ்ட் கேம்பஸில் நானே கட்டியிருக்கேன். ஒருவனுடைய உத்தரவுனால் நானே கலெக்ஷன் பண்ணி பிடிச்சி செஞ்சு அப்படி ஒரு கோயில் கட்டியிருக்கேன் சார். என்னங்க, ரொம்ப டீசெண்ட் டிசிப்ளினாக இருப்பேனுங்க. ஒப்படின்ட்டாக இருப்பேன். உழைப்பில்லாத காசு ஜோப்பில் போட மாட்டேன். என்னங்க, ஆஃபீஸர்கிட்டையெல்லாம் அவ்வளோ ஒரு ஒபீடியண்ட்டாக நடப்பான் சார். பூரா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருங்க, பூரா ஐஎஃப்எஸ்ங்க, டிப்டஸில் வர ஆஃபீஸர்ஸு, ஹிந்திக்காரனுங்க, ஹிந்திக்காரரு, தெலுங்குக்காரரு, இந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் குட் ஆஃபீஸர்ஸ் சார். அவங்ககிட்ட டிசிப்ளினாக நான் சர்வீஸ் முடிச்சேனுங்க. யூனிஃபார்ம் சர்வீஸு, நல்ல போஸ்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆனேன் சார். என்னங்க ஆனந்துங்களா, என்கிட்ட என்னை பற்றி ஓரளவுக்குனாலும் சொல்லணுமில்ல, அதனால சொல்கிறேன் சார். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வீடியோ போட்டு சொல்கிறதுன்னு நீங்கள் கோச்சிக்காதீங்க சார். இந்த இஎன்எஸில் என் ஒய்ஃப் வேலை செய்யுதுங்க. இஎன்எஸில் வேலை செய்யுது. அந்த பர்னி எனக்கு நல்லாவே அறிமுகமான ஆளுங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக, எனக்கு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்கள தெரியும். எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே பழகிட்டு பிடிச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இஎன்எஸ்க்கு வந்துட்டாங்க. இஎன்எஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் அங்கே வேலை செய்கிறனால நாங்கள் அடிக்கிற தடவை நான் பார்க்குறது பேசுகிறது இல்லைங்களா, இல்லாதனால ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் அவங்க தெரியும், அறிமுகமான ஃபேஸுன்னு சொல்ல வர்றேன், வேறு ஒன்றும் இல்லைங்க சார். அப்போது ஒய்ஃப் அங்கே வேலை செய்கிறனால நான் கூப்பிட்றதுக்கு போகணுங்க. அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு போவாங்க வண்டி எடுத்துகிட்டு. அப்புறம் கொண்டு போய் சில டைமில் இறக்கி விடுவேன், சில டைமில் மெதுவாக நடந்து போயிடுவாங்க டைம் இருந்தால். இந்த மாதிரிங்க. சில டைமில் டிஃபன் கொண்டு போவோம் சார். லஞ்சு கொண்டு போக மாட்டேன், டிஃபன் மட்டும் கொண்டு போவேன். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் சில டைமில் இந்த போர்ட்டர் டியூட்டின்னு ஒரு டியூட்டி இருக்குங்க. அந்த டியூட்டி வரும்போது 7, 8, 9 நைட்டு, காலையில் 6:30 போயிட்டுங்க, நைட்டு 8:30 மணிக்கு கூட ஆகுங்க. நான் நின்று வெயிட் பண்ணி அவங்களுக்கு கூப்பிட்டு போவேன். பூசார் வேலையை கேட்டு 6:30க்கு பூட்டிடுவாங்க. என்னங்க, அப்போது 8:30 மணி ஆனாலும் இருந்து தான் பூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க. பூட்டிகிட்டு தான் வருங்க. பூட்டிகிட்டு நான் போய் கூட கூட்டிகிட்டு போவேங்க. இந்த மாதிரி சுற்றி போவாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அப்படியெல்லாம் வேலை பார்த்து 25 வருஷம் அங்கே சர்வீஸ் பண்ணிச்சுங்க சார். இந்த பரணி எட்டானதுக்கப்புறங்க இந்த ஒய்ஃபை பயங்கரமான டார்ச்சருங்க. நான் கூட்டிகிட்டு வரக்கூடாது, நான் வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, உங்கள் வீட்டுக்காரர் உள்ளே வரக்கூடாது, ஆஃபீஸ் பக்கம் வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, நீ கொண்டு விடக்கூடாது, நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடணும், சாப்பாடு அவர் கொண்டு வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது அப்படின்னுலாம் சும்மா கண்டபடியெல்லாம் திட்டுறதுங்க. என்னைய ஒய்ஃபுக்கிட்டேங்க, எங்கள் டைரெக்டாக எங்கிட்ட எதுவும் பேசுகிறதில்ல, அவங்ககிட்ட கண்டபடி என்னைய திட்டுறதுங்க. லூஸ் டாக்கிங் ஜாஸ்தி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்ததுங்க. ஃபங்க்ஷன் நடக்கும்போது நான் துணையை சாப்பாட்டுக்கு வருமே 12:30 மணிக்குள்ளே வரும், ஆளை காணாமன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அங்கே டீ வடையெல்லாம் கொடுத்து சப்ளை பண்ணிகிட்ருக்கு நம்ம ஒய்ஃபு சப்ளை பண்ணோன்னே அது சொன்னிச்சு, இன்னொரு 10-15 நிமிஷம் ஆகுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் சார். வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் போர்ட்டிகோவில் வச்சு இந்த ஜெயஸ்ரீ, எதுக்கு உங்கள் வீட்டுக்காரன் வரான் அங்கே, எதுக்கு நேற்று வந்தான், டீ வடையெல்லாம் சாப்பிட்ருக்குறான், வந்தானே செக்யூரிட்டியில் பிடிச்சி கொடுத்துருவேன் நான், இங்கே எதுக்கு உள்ளே வர்றான், உள்ளே டீ வடையெல்லாம் சாப்பிட்றதுக்காக இங்கே நான் அவனுக்கா அங்கே பார்ட்டியெல்லாம் நடக்குது, கொஞ்சம் கூட டீசென்ட் வேண்டாம், ஒரு ஆஃபீஸில் டீ வடைகளை சாப்பிட்லாமா, என்ன புத்தி அந்த ஆளுக்கு, என்ன சர்வீஸ் பண்ணிருக்க, எங்கே வேலைக்கு போயிட்டு இருந்துருக்குறான், இப்படியெல்லாம் அந்த ஜெயஸ்ரீ பேசியிருக்குங்க சார். சரிங்களா, இது நியாயமா? நான் டீ வடை சாப்பிடணுங்களா? ஒரு ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் நடக்குன்னு நான் போய் டீ வடையெல்லாம் சாப்பிடணுங்களா? அந்த மாதிரி ஆளாக கடவுள் 1,00,000 பேர்த்துக்கு டீ வாங்கி கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பு வச்சு கொடுத்துருக்காரு கடவுள். தானம் தர்மம் நிறைய பண்ணுவோம் சார். தானம் தர்மம் நிறைய பண்ணுவனுங்க. வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்கணுங்க, வேணுங்கிறது பண்ணுவனுங்க. 5-6 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் சார்.
நான் போஸ்டிங் வந்து 15 பேர்த்துக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். எங்கள் ஆஃபீஸில் என்ட்ரி வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ உள்ள பர்சன் சார். அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் சார். அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். டேராடவுன் டெல்லின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் 30-40 தடவை ஃப்ளைட்டில் போயிருக்காருனுங்க. ஃப்ளைட்டில் போயிருக்கேன். அந்த மாதிரி கடவுளுடைய அனுகிரம் தான் அதெல்லாம், முருகனுடைய அனுகிரம் தான். அப்படி வாழ்ந்தாள் சார். நான் டீ வடையெல்லாம் நான் போய் சாப்பிட்ருவேன்னா இந்த அம்மா வந்து அவ்வளோ கேவலமாக நம்ம பேசியிருக்கு சார் இந்த ஜெயஸ்ரீ. அப்புறம் உடனே உங்கள் ஜாதியெல்லாம் அப்படித்தான் வந்து சாப்பிடுவீங்க பிடிப்பீங்க என்ன, உங்கள் ஜாதி பழக்கமே அப்படித்தான். உங்கள் ஜாதி எங்கள் ஊரில் எல்லாம் உங்கள் ஜாதிக்காரெல்லாம் இருக்காங்க, தள்ளி நிற்பாங்க எங்களெல்லாம் கண்டா. தெரியுமா உனக்கு? இங்கே தான் உங்கள் ஊரில் பழக வேண்டியதாக இருக்குது. எனக்கிட்ட கவர்மெண்ட் ரூலாமா, ஜாதி பற்றி பேசக்கூடாது, அது பேசக்கூடாது, இது பேசக்கூடாது. அது மாதிரி நடக்கணுமல்ல. அப்புறம் ஜாதி பற்றி பேசுகிறான்னு சொல்லி இப்போ என்ன அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு லெக்சர் அடிச்சிருக்குதுங்க அந்த அம்மா. என்னை அவனெல்லாம் இந்த ஜெயஸ்ரீ மேடம் பேசியிருக்காங்க சார். இதையெல்லாம் நீங்கள் கேட்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போடுறேங்க உங்களுக்கு. என்னங்க, அப்படி ஒரு ஜென்டில்மேனுங்க நான். ஒய்ஃபை கூப்பிட்டு வரக்கூடாது, நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு அதிகாரம், நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் லாங்கில் இறக்கி விட்டு போயிடுறேன் இல்லைங்களா? அப்புறம் எதுக்கு இவ்வளோ கேவலமெல்லாம் பேசணும் சார்? நீங்கள் கேட்கணும் சார். இந்த பரணி எட்டாக வந்ததுக்கப்புறம் தான் சார் இவ்வளவு குடைச்சலுங்க. 25 வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்குதுன்னு அந்த ஒய்ஃபு. இந்த அம்மா வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட ஆகலைங்க, அவ்வளோ பிரச்சனை பண்ணுதுங்க ஆஃபீஸ்க்குள்ளே. டீசென்ட் இல்லாத பேச்சு என்னங்க, டீசென்ட் இல்லாத பேசு, மரியாதை இல்லாத பேசு, கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது, இந்த மாதிரி வார்த்தைகள் அந்த அம்மா வாயில் சாதாரணமாக வருங்க, சாதாரணமாக வருது. ஒய்ஃபு அப்படியே மெண்டு முழுங்கிட்டு அப்படியே தத்தளிச்சிட்டு இருந்துட்டு சார்கிட்ட போய் கூட எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க சார்னு கேட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கு. ரிஜிஸ்டர் சார்கிட்ட போய் நமக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருக்குதுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா இந்த பரணி கூப்பிட்டு கேட்கணுங்க. என் நம்பரை சொல்கிறேன் சார், 9000395189. ஓகே சார், இந்த எண்ணுக்கு எனக்கு நீ ஃபோன் பண்ணி வர சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக வர்றேன் சார். வச்சிட்றேன் சார். வணக்கம் சார். வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நீ மன்னிச்சிருங்க. நான் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்கிட்ட சர்வீஸ் பண்ண பக்கா ஜென்டல்மேன், சுத்தமான ஆளுங்க. நான் சுத்தமான ஆளாக இருப்பேன், நான் வாழ்வேன், வாழ்ந்துட்டுருக்கேன். 73 வயசாச்சுங்க. இன்னும் வந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் மூச்சு வாங்காமல் நடப்பணுங்க, ஓடுவனுங்க. தானம் தர்மம் நிறைய பண்ணுவேன் சார், ஹெல்ப் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆளுங்க நான். பழனிக்கு ரீசனாக போயிருந்தேன் சார் 2ஆம் தேதி. மலையில் வந்து 20 மினிட்ஸில் மலையில் ஏறிட்டேன் சார். நான் துணையும் தான், 2 பேரும் தான். வரும்போது இறங்கி தான் வந்தோம். அப்படி ஒரு பக்திங்க, அப்படி ஒரு உண்மையான ஆளுங்க நான். இதை கேட்டு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் சார், நான் எங்கே வேணாலும் வர்றேன். பரணி கூப்பிட்டு நீ கேட்கணும். இந்த ஜெயஸ்ரீ தான் சார் ரொம்ப கேஸ்ட் பற்றியெல்லாம் அடிக்க ஒரு தடவை பேசுகிறது இந்த ஜெயஸ்ரீ தானுங்க. நான் ஷெட்யூல் காஸ்ட்டு கமிஷனுக்கு எழுதலான்ட்டு இருக்கேனுங்க. கமிஷனுக்கு எழுதலான்ட்டு இருக்கேன், முதலமைச்சருக்கு எழுதலான்ட்டு இருக்கேன், மற்ற அக்ரிகல்ச்சர் மினிஸ்டருக்கு எழுதலான்ட்டு இருக்கேன். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு மெட்ராஸில் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே எழுதலான்ட்டு இருக்கேன். கவர்னர் காப்பி போடலான்ட்டு இருக்கேன். இத்தனை வேலையும் பண்ணலான்ட்டு இருக்கேன் சார். நீங்கள் அதுக்குள்ளே கூப்பிட்டு கேட்டிங்கன்னா நான் சால்வ் ஆகிடுவேங்க. இல்லைன்னா நான் அத்தனை பேர்த்துக்கு எழுதுவேன் சார். எழுதும்போது சில பேரெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் சார், அதனால தான் உங்களை நோகடிக்கூடாது, இதெல்லாம் நினைக்கிறேன் சார் நான். பாருங்கள் சார். வணக்கம், நன்றி.